கூகுள் டிரைவ்ல நீங்க போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணிருக்கக்கூடிய போட்டோவை எப்படி கேலரிக்கு சேவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் டிரைவ் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அப்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே நீங்க அப்லோட் பண்ண இமேஜ் எல்லாமே இங்கே தான் ஷோ ஆகும். அதுல எந்த இமேஜ் உங்களோட கேலரிக்கு சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் கேலரியில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் டிரைவில் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கேலரிக்கு சேவ் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி கூகுள் டிரைவில் நம்ம சேவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை எப்படி கேலரிக்கு சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.